என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகால வேளையில் இந்த யோகாசனத்திற்கு மிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. அதிகால வேளையில் இந்த யோகாசனத்தையும் பிராணாயாமத்தையும் ஒரு 10 நிமிடம் நாம் செய்துவிட்டாலே அன்று முழுவதும் நம் உடலானது நமது காரியங்களை செம்மையாக செய்வதற்கு தயாராகி விடுகிறது. எந்த சோர்வும் ஏற்படாது. நாம் நினைத்ததை இன்றைக்கு எந்த காரியங்களை முடிக்க வேண்டுமோ அத்தனையும் செம்மையாக முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த உடலுக்கு ஏற்பட்டு விடுகிறது. ஆகவே தான் அதிகாலை வேளையில் யோகாசனத்தை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். காலையில் 6 மணியில் இருந்து அல்லது 4 மணியிலே இருந்து 7 மணிக்குள் சூரியன் உதயமாகி உக்கிரமாவதற்குள்ளுள் இந்த ஆசனத்தை நாம் முடித்துவிட்டால் அதனுடைய பலன்கள் மிக மிக அதிகமாக கிடைக்கும் என்று யோக இலக்கியங்கள் கூறுகின்றன. அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு 7 என்பவன் வந்திருக்கிறான். வயது 10, எஸ்பிஓ பள்ளியில் படிக்கிறான். வில்லிவாக்கத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறான். அவன் இப்பொழுது சூரிய நமஸ்கார ஆசனத்தை செய்ய போகிறான். குழந்தைகளுக்கு இது மிக மிக முக்கியம். இந்த சூரிய நமஸ்காரம் ஒரு 4 ரவுண்ட் செய்துவிட்டாலே அவனுக்கு அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் 4ம் வேலை செய்துவிடும். அதாவது ஜீரணக்கருவிகள், நுரையீரல், இருதயம், சென்சேஷனல் பார்ட்ஸ், கண்ணு, மூக்கு, காது, வாய், மூளை, இந்த 4ம் சரியாக இயங்கிவிட்டால் மனிதன் செம்மையாக வேலை செய்தே ஆக வேண்டும். என் அருமை சவான் அவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைந்துவிட்டு எழுந்து சூரிய நமஸ்காரத்தை செய்து காட்டுங்கள். எழுந்திருங்கள். மெதுவாக செய்ய வேண்டும். அங்கே பார்க்க மெதுவாக பண்ணு. நீங்கள் ஒவ்வொரு நிலையையும் நாம் கவனிக்க வேண்டும். பார்த்தால் சில ஆசனங்கள் வயிற்றை செம்மையாக்கக்கூடியதாக இருக்கும். சில ஆசனங்கள் ஹார்ட் அண்ட் லங்ஸ், நுரையீரல், இருதயத்தை செம்மையாக்கக்கூடியதாக இருக்கும். சில ஆசனங்கள் புலன் உறுப்புகளான கண்ணு, மூக்கு, காது, வாயை செம்மைப்படுத்துவதாக இருக்கும். சில ஆசனங்கள் மூளையை செம்மையாக செயல்படக்கூடியதாக ஆக்கும். அப்படியே இந்த பக்கமாக திரும்பிச்சு இங்கே திரும்ப, நல்ல எங்கே திரும்ப, அங்கே பார்ப்பார். சரி, அங்கே பார்க்க செய்யும். சூரிய நமஸ்காரம் இந்த யோக சாஸ்திரத்தில் ஒன்றுதான் சூரிய நமஸ்காரம் என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது. வேறு எந்த சாஸ்திரத்திலையும் வைக்கப்படவில்லை. இது ஒரு பயிற்சி என்று நீங்கள் கருதிவிடக்கூடாது. ஒரு தவ நிலைகள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இந்த பயிற்சியை செய்கிற மாணவர்களுக்கு ஒரு அமைதியான எண்ணங்கள் வந்துவிடும், நல்ல நினைவாற்றல் வந்துவிடும். அவனுடைய செய்கைகள் அங்கே பார்க்க வருகிறார். இவையெல்லாம் எளிமையான ஆசனங்கள். நாமே குழந்தைகளுக்கு அந்த சார்ட், அந்த சூரிய நமஸ்காரத்துக்கு என்று தனியான சார்ட் இருக்கிறது. அதை வாங்கி வீட்டிலே வைத்து நாம் சொல்லிக் கொடுக்கலாம். அருகாமையில் யோகாசன பயிற்சி சாலையில் இருந்தால் அங்கே போய் கூட ஒரு 2 மாதம் செய்து கொடுத்தால் அந்த பையனுடைய நினைவாற்றல் அதிகமாகும். அடம் பிடிக்கிறதை விட்டு விடுவான். மற்ற குழந்தைகளோடு சண்டை போட்டு விடுவதை விட்டு விடுவான்.
இவையெல்லாம் அந்த மாற்றங்கள் எல்லாம் 2-3 மாதங்களிலே இவன் ஒழுங்காக நாம் செய்ய வைப்போமானால் அவனுடைய மாற்றங்கள் நிச்சயமாக நமக்கு தெரியும். பாடங்களை ஒழுங்காக படித்து அதிக மதிப்பெண் பெறக்கூடிய தன்மையெல்லாம் அவனுக்கு வந்துவிடும். அதுதான் இதில் இருக்கிறதை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவன் மனிதனில் மாணிக்கமாக மாற்றக்கூடிய ஒரு தன்மையை பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பள்ளிக்கூடங்களில் இதை கற்றுக் கொடுத்து அவர்களை ஒரு பெரும் இந்த நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு வல்லவனாக மாற்றுவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.